الحمد لله ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين، وكل دعوى النبوة بعده فغي وهوى، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. رب زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபிஊன்களின் மீதும், தபஉத் தாபிஈன்களின் மீதும், குறிப்பாக ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அருமை சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். மனிதர்கள் மீது மட்டுமல்லாமல் ஜின்களின் மீதும், பறவைகளின் மீதும், விலங்குகளின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சியை வழங்கியிருந்தார். அதே போன்று பறவைகளோடும் விலங்குகளோடும் ஜின்களோடும் பேசக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஒரு முறை சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவையை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஹுதுஹுத் என்ற ஒரு பறவையை காணவில்லை. சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மானியலா அரல் ஹுதுஹுத், ஹுதுஹுதை என்னால் பார்க்க முடியவில்லையே, அது எங்கே சென்று விட்டது என்பதாக சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த ஹுதுஹுத் என்ற பறவை வருகின்றது. வந்து சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் கூறியது, அஹத்து பிமா லம் துஹித் பிஹி, நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து வந்திருக்கின்றேன். வஜிக்துக மின் சபஇன் பினபஇ யகீன், சபஅ நாட்டிலிருந்து ஒரு உண்மையான செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக ஹுதுஹுத் என்ற பறவை கூறியது. தொடர்ந்து அந்த பறவை கூறுகின்றது, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும், சபஅ நாட்டை, அந்த நாட்டு மக்களை ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். வ ஊதியத் மின் குல்லி ஷை, அவர்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எல்லா பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. வலஹா அர்ஷுன் அதீம், அதே போன்று மகத்தான ஒரு அரியாசனமும் அந்த பெண்ணிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த பறவை கூறுகின்றது. தொடர்ந்து அடுத்த வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், தொடர்ந்து அந்த பறவை கூறுகின்றது, வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அந்த பெண்ணையும் அந்த சமூக மக்களும்
யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்காமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு சுஜூது செய்யாமல், யஸ்ஜுதூன லிஷம்ஸ், சூரியனிற்கு அவர்கள் சுஜூது செய்வதை நான் பார்த்தேன் என்பதாக சங்கடத்தை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் அந்த பறவை கூறியது. மேலும் கேட்கின்றது, அல்லா யஸ்ஜுது லில்லாஹ், அந்த மக்களும் அந்த பெண்ணும் அந்த அரசியும் அல்லாஹ்வை அல்லவா அவர்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு அல்லவா அவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கடத்தையும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த பறவை கூறியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த பறவையினுடைய மனநிலையை பாருங்கள். ஒரு பாவத்தை பார்த்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அல்லாமல் மற்ற விஷயங்களை, சூரியனை வணங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த பறவை பார்த்த பொழுது அந்த பறவைக்கு சங்கடம் ஏற்பட்டது. அதன் விளைவாக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் வந்து அந்த சங்கடத்தை அந்த பறவை வெளிப்படுத்தியது. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நாம் ஒரு பாவத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னால், நமக்கு முன்னால் தவறான ஒரு செயல்கள் நடக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அந்த பாவத்தை பார்த்துவிட்டு நாம் அப்படியே கடந்து செல்லக்கூடியவர்களாக பலரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எதற்கு அது தேவையில்லாத வேலை, நாம் இதற்காக அந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று கூறி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் பார்க்கக்கூடிய தவறுகளையும் நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய தவறுகளையும் விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை நம்மில் பலரிடமும் இருக்கின்றது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாம் இறுதி நபியான முஹம்மது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை பற்றி குர்ஆனில் கூறும் பொழுது, குன்தும் கைர உம்மஹ் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக பிறப்பிக்கப்பட்ட வெளியாக்கப்பட்ட உம்மத்திலேயே கைர உம்மத் நீங்கள் தான், சிறந்த உம்மத் நீங்கள் தான், சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். காரணத்தை தொடர்ந்து கூறுகின்றான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நீங்கள் ஏவுகின்றீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் நீங்கள் விளக்குகின்றீர்கள், அதனால் நீங்கள் தான் கைர உம்மா, சிறந்த சமூகம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த உம்மத்தை குறித்து கூறுகின்றான். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் ஒரு மிக பெரும் பலவீனத்தையும் இந்த மகத்தான அமலை செய்வதில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் நம்மால் இந்த சமூகத்தில் பார்க்க முடியும். நம்மில் சிலர் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால், இந்த மகத்தான பணியை ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டோம். உதாரணமாக, இது போன்ற ஜும்ஆ மேடைகளில் மட்டும்தான் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மில் பலரிடமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் பொது மேடைகளில் மட்டும்தான் இது போன்ற காரியங்கள் பேசப்பட வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்மில் பலரிடமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் அதை பள்ளி நிர்வாகம் பார்த்துக் கொள்வார்கள் என்ற ஒரு நிலைமை நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இல்லை என்று சொன்னால் மார்க்க அறிஞர்களும் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய தாழிகளும் தான், அவர்கள் மட்டும்தான் இது போன்ற செயல்களை, நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் செய்ய வேண்டும், அவர்கள் மீது மட்டும்தான் இது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை, ஒரு தவறான ஒரு புரிதல் நம்முடைய சமூகத்தில் இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, உண்மையில் அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எல்லோரும் இந்த மகத்தான அமலை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வீடுகளிலும், நம்முடைய நட்பு வட்டாரத்திலும், நம்முடைய சமூகத்திலும் இந்த அமலை நாம் எப்போதும் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தானை பொறுத்தளவு இந்த அமலை செய்வதென்பது மிகவும் அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், ஷைத்தானுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய ஆசை என்னவென்று சொன்னால், மனிதர்கள் எல்லோரையும் நரகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், நரகத்தில் அவர்களை தள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி மனிதர்கள் எல்லோரையும் அவன் நரகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஷிர்க்கும் பிதஅத்தும் போன்ற, போதை கலாச்சாரம் போன்ற, பாலியல் வன்கொடுமை போன்ற அநியாயங்களும் அக்கிரமங்களும் அனாச்சாரங்களும் சமூகத்தில் பரவலாக காணப்படும் பொழுதுதான் ஷைத்தானுடைய லட்சியத்தில் அவன் வெற்றி பெறுவான். அதனால் ஷைத்தானிற்கு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். ஷைத்தானை பொறுத்தளவு எந்த அநியாயமான, அக்கிரமமான, அனாச்சாரமான காரியங்களும் தடுக்கப்படக்கூடாது. யாரும் நன்மையான காரியங்களில் சமூகத்தில் பேசக்கூடாது. யாரும் ஒரு தீமையை பற்றி பேசவோ அதை தடுக்கவோ கூடாது. அப்படி அவர்கள் தடுத்தார்கள் என்று சொன்னால், அவர்களை தடுக்கக்கூடியவர்களை, தடுக்க முன் வருவர்களை அவன் தடுத்துக் கொண்டே இருப்பான். ஷைத்தான் ஒருபோதும் இந்த அமலை செய்ய விடாமல் மனிதர்களை தடுத்துக் கொண்டே இருப்பான். நம்முடைய உள்ளத்தில் ஏராளமான வஸ்வாசுகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் அவன் ஏற்படுத்துவான். எப்படி என்று சொன்னால், நாம் இந்த அமலை செய்த இந்த விஷயத்தை கூறினோம் என்று சொன்னால்,
இந்த தவறை நாம் சுட்டிக்காட்டினோம் என்று சொன்னால் மக்கள் நம்மை கேலி செய்வார்கள், இல்லை மக்கள் நம்மை ஒரு ஏளனமாக பேசுவார்கள், நம்மை ஒதுக்கி விடுவார்கள், நம்மை தனிமைப்படுத்தி விடுவார் என்று போன்ற சிந்தனைகளை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவார். இது போன்ற ஒருவர் ஒரு தீமையை சுட்டிக்காட்ட முன் வந்தார் என்று சொன்னால் இது போன்ற சிந்தனைகளை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் பல நேரங்களிலும் சந்தித்திருப்போம். ஒரு நன்மையை கூறியதன் பெயரால் பல கஷ்டங்களை நாம் சந்தித்திருப்போம். ஒரு தீமையை சுட்டிக்காட்டியதன் பெயரால் தனிமைப்பட்டிருந்திருப்போம். குடும்பத்தில் இருந்தும் நட்பு வட்டாரங்களில் இருந்தும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். காரணம், இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அன்பார்ந்தவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு எதிராக பெற்றோர்கள் ஒரு நன்மையான காரியத்தை சொன்னால் அவர்களுக்கு எதிராக பிள்ளைகள் வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஷைத்தான் இது போன்ற விஷயங்களை செய்ய விடாமல் நம்மை தடுத்து கொண்டே இருப்பான். அன்பார்ந்தவர்களே, பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை நாம் பயந்து மக்கள் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்கள், நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார் என்ற சிந்தனையை பயந்து அதற்கு அஞ்சி நாம் இந்த விஷயத்தை கைவிட்டோம் என்று சொன்னால், அம்ரு பில் மஅரூஃபி வன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவதையும் தீமையை விட்டு தடுப்பதையும் நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் விட, இந்த சோதனைகளை எல்லாம் விட ஒரு மிக பெரும் சோதனையை நாம் சந்திக்க நேரிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வந்தார்கள். ஃபஅரஃப்து ஃபீ வஜ்ஹிஹி அன் கத் ஹதரஹு ஷைஉன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தினுடைய தாக்கத்தை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து வுது செய்தார்கள். யாருடன் எதுவும் பேசாமல் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை கேட்பதற்காக அறைக்கு அருகாமையில் சென்று செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள். ஃபஹமிதல்லாஹ வ அஸ்னா அலைஹி, அல்லாஹுவை புகழ்ந்து அவனை போற்றிவிட்டு கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கூறுகின்றான், முரூ பில் மஅரூஃப், நன்மையை ஏவுங்கள், வன்ஹவ் அனில் முன்கர், தீமையை விட்டும் நீங்கள் விலக்குங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், கபல, ஒரு காலம் வரும், அந்த காலத்திற்கு முன்பாக நன்மையை ஏவி தீமை விட்டும் மக்களை தடுத்துக் கொள்ளுங்கள். அந்த காலம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அன் ததுஊனி ஃபலா உஜீபுக்கும், நீங்கள் என்னிடம் துஆ செய்வீர்கள், என்னிடம் நீங்கள் கேட்பீர்கள், ஃபலா உஜீபுக்கும், நான் உங்களுக்கு அந்த துஆவிற்கு பதிலளிக்க மாட்டேன். வதஸ்அலூனி ஃபலா உஅதீக்கும், நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள், நான் அதை உங்களுக்கு வழங்க மாட்டேன். வதஸ்தன்சிரூனி, நீங்கள் என்னிடம் உதவி தேடுவீர்கள், ஃபலா அன்சுருக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக முஹம்மது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டு மிம்பரிலிருந்து இறங்கினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மகத்தான அமலை நாம் செய்வதை விட்டு பின்வாங்கினோம் என்று சொன்னால், இதை கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அது ஃபஜ்ருக்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரமானாலும் சரி, இகாமத்திற்கும் அதானுக்கும் இடையிலான நேரமானாலும் சரி, தொழுகையில் சுஜூதில் ஆனாலும் சரி, தொழுகையில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமானாலும் சரி, இப்படி எல்லா துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எல்லா சரியான நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் நாம் ஏற்படுத்தி மிக தாழ்மையோடும் தேவையுடையராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை நாம் கைவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு பதில் அளிக்க மாட்டான் என்பதாக நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உதுஊனி, நீங்கள் என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று கூறிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கின்றான் என்று கூறிய ரப்புல் ஆலமீன், இஸ்தன்சிரூனி ஃபலா அன்சுருக்கும், நீங்கள் என்னிடம் உதவி தேடுவீர்கள், ஃபலா அன்சுருக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாக கூறுகின்றான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே, நாம் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகளை
அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் அதை நமக்கு வழங்குவதற்கு வேறு யார் இருக்கின்றார்கள்? நம்முடைய தேவைகளை பூர்த்தீகரிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்வரவில்லை என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்யல என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேறு யார் இருக்கின்றார்கள்? நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடும் பொழுது அந்த உதவிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யவில்லை என்று சொன்னால், இஸ்தின்சார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யவில்லை என்று சொன்னால், நமக்கு உதவி செய்ய வேறு யார் இருக்கின்றார்கள் என்பார்ந்தவர்களே. அதனால் நம்முடைய வாழ்வில் எப்போதும் ஒரு அம்சமாக, ஒரு அங்கமாக நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று சிறந்த சமூகமாக இருந்த பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயில் சமூகம் அல்லாஹினுடைய சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த தவறு என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், சிலர் செய்து கொண்டிருந்த தவறை மற்றவர்கள் தடுக்காமல் விட்டு விட்டார்கள். அதனால் அல்லாஹினுடைய சாபத்திற்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நன்மையை ஏவுவதையும் தீமையை நன்மையை ஏவுவதையும் தீமை விட்டு மக்களை தடுப்பதையும் அவர்கள் நிறுத்திய பொழுது அல்லாஹினுடைய சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதை நாம் இங்கு சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும், குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்விலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹினுடைய சோதனையும் சாபமும் லஅனத்தும் வந்து விடாமல் இருப்பதற்காவது எல்லா சமயமும் நன்மை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை பார்த்தால் அதை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்களில் யாராவது ஒரு தவறை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முன் ஒரு தவறு நிகழ்ந்தது என்று சொன்னால், ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களுடைய கரங்களால் அதை தடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு தவறு நடக்கும் பொழுது அங்கு நம்முடைய கரங்களை கொண்டு அந்த தவறை தடுக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய கரங்களால் தான் அந்த தவறை தடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கையை பிடித்து அந்த தவறை நிறுத்துவதற்குண்டான ஆற்றல் பெற்றவர்கள். அப்போது பெற்றோர்கள் வெறுமனே நாவால் மொழிந்து விடாமல் கைகளை பிடித்து கரங்களால் அந்த தவறை தடுக்க முன் வர வேண்டும். கணவன் மனைவி ஒரு தவறை செய்தார் என்று சொன்னால் வெறுமனே நாவால் மொழிந்து விடாமல் கைகளை பிடித்து கரங்களால் அந்த தவறை தடுக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்கள் அவர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தடுக்க அவர்கள் கைகளால் தடுக்க ஆற்றல் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய கரங்களால் அந்த தவறை தடுக்க முன்வர வேண்டும். தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானி. கரங்களால் உங்களுக்கு அந்த தவறை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால், கரங்களால் அந்த தவறை உங்களுக்கு தடுப்பதற்குண்டான ஆற்றலை நீங்கள் அந்த இடத்தில் பெறவில்லை என்று சொன்னால், ஃபபிலிசானி, நாவால் நீங்கள் அந்த தவறை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக கூறினார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஃபஇல்லம் யஸ்ததி', கரங்களாலும் உங்களால் முடியவில்லை, நாவாலும் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால், ஃபபிகல்பி, உங்களுடைய உள்ளங்களால் அந்த தவறை வெறுத்து நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளின் காரணமாகவும் நிலைப்பாடுகளின் காரணமாகவும் அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய தவறுகளை நம்மால் மாற்ற முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், பல நேரங்களில் நாம் செய்த தவறுகள் நாங்கள் செய்வது தவறுதான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்களில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம் என்பதாக கூறுகின்றார்கள். சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி விடுவார்கள். சில நேரங்களில் அவருடைய முகம் சிவந்து விடும். சில நேரங்கள் அவரை வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். இது போன்ற செயல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த செயல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான செயல் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் நாம் எடுக்கக்கூடிய முடிவும் அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நாவாலும் நமக்கு சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், கரங்களாலும் நம்மால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தால் அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அதுதான் ஈமானின் மிக பலவீனமான நிலை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்ற முஃமின்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் பரஸ்பரம் அவர்கள் உதவக்கூடியவர்கள். யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் பரஸ்பரம் அவர்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக முஃமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அன்பார்ந்த நம்முடைய ஈமான்
உண்மை முக்மீனாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குமோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லதஅமுருன்ன பில் மஅரூஃப், நீங்கள் நிச்சயமாக நன்மையை ஏவ வேண்டும், வலதன்ஹவுன்ன அனில் முன்கர், நிச்சயமாக நீங்கள் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவுல யூஷிகன் அல்லாஹு அன் யபஅஸ அலைக்கும் இகாபம் மின், இல்லை என்று சொன்னால், இதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து உங்கள் மீது வேதனையை இகாபை இறக்குவான். ثم تدعونه, அதற்கு பின்பு நீங்கள் அவனை விழித்தாலும் ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறியதை நம்மால் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை கண்டால் அதை நம்மால் முடிந்த அளவு அதை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை நாம் இப்போதும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. الحمد لله رب العالمين وسبحان الله العظيم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم وأصلي وأسلم على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த அருமை சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹ்யு அனில் முன்கர், நன்மையை ஏவுவதும் தீமை விட்டு மக்களை விலக்குவதும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம். அதே போன்று அன்பார்ந்த இந்த மகத்தான அமலை நாம் செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய மற்ற சில விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு நன்மையான காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கின்றோம் என்று சொன்னால் அதை நாமும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே மக்களிற்கு மட்டும் உபதேசம் செய்துவிட்டு மக்களிற்கு ஒன்றும் நமக்கு மற்றொன்றுமாக இல்லாமல் நாம் எதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமோ கூறுகின்றோமோ அதை நாமும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை எதற்காக நீங்கள் ஏவுகின்றீர்கள் கூறுகின்றீர்கள், கபுர மக்தன் இன்தல்லாஹ் அன் தகூலூ மா லா தஃஅலூன், அல்லாஹ்விடம் மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் செய்யாததை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அன்பாக நாம் ஒரு நன்மையை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு தீமையை விட்டு மக்களை நாம் தடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த தீமை நம்முடைய வாழ்வில் இல்லை என்பதை நாம் உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நாம் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது மிக அழகிய முறையில் நாம் சுட்டி காட்ட வேண்டும். திட்டுவதோ கேலி செய்வதோ போன்ற விஷயங்களை போன்று நாம் செய்யாமல் மிக அழகிய முறையில் நாம் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக, மிக மென்மையான வார்த்தைகளை கொண்டு தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபிக்கு கட்டளையிடுகின்றான். மூசா நபியிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான், நீங்களும் ஹாரூன் நபியும் ஃபிர்அவுனிடம் செல்லுங்கள், வரம்பு மீறிய அநியாயக்காரனான ஃபிர்அவுனிடம் செல்லுங்கள், சென்று ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மென்மையான வாக்குகளை கொண்டு அவனிடம் பேசுங்கள், அவனிடம் நீங்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அநியாயக்காரனான ஃபிர்அவுனிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்த ஃபிர்அவுனிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மென்மையான வாக்குகளை பயன்படுத்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டிருப்பதை குர்ஆனில் நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு நன்மையான காரியத்தை சொல்கின்றோம், மக்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அதை நாம் ஒருபோதும் விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. மாறாக நம்முடைய கடமை எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தீமை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்கின்றார்களோ இல்லையோ என்பது நம்முடைய விஷயம் அல்ல. மாறாக நாம் எப்போதும் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் அல்லாஹ்வினுடைய பாவத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்தும் நாம் பயந்தவர்களாக
இந்த அமலை எப்போதும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிமாருடைய வரலாறுகளை நாம் பரிசீலித்தோம் என்று சொன்னால் எல்லோரும் இந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களில் சிலர் மட்டும்தான் இந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்வார்கள். நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பல நூறு ஆண்டு காலம் தஅவத் செய்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்தும் அதில் சிலர் மட்டும்தான், மிக சுருங்கிய நபர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த நபியை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடியும். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடமை எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் ஒரு தீமையை கண்டால் அதை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நிரந்தரமாக நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, ஒரு தீமையை கண்டால் அதை தடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மில் பலரும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோயை போக்கி அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை வழங்குவானாக. உலகத்தில் பல இடங்களிலும் முஸ்லிம்கள் என்ற பெயரால் பலரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கஷ்டங்களையும் அவருடைய பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை வழங்குவானாக. நாம் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. நாளை மறுமையில் எல்லோரையும் அம்பியாக்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று கூட்டுவானாக. اللهم أصلح قلوبنا وأصلح بيوتنا وأصلح مجتمعنا واجعلنا من الآمرين بالمعروف والناهين عن المنكر بالحكمة والموعظة الحسنة. اللهم لا تجعلنا ممن يرون المنكر فلا ينكرونه. اللهم وفقنا لنصرة الحق والدعوة إلى الخير والصبر على ذلك. اللهم أصلح شبابنا ونساءنا وأولادنا. اللهم أصلح بيوتنا وألف بين قلوبنا وانزع الخلاف والبغضاء من بيننا. اللهم اغفر ولوالدينا وارحمهما كما ربونا صغارا. اللهم اغفر لنا ولوالدينا وارحمهم كما ربونا صغارا. اللهم اغفر لنا ولوالدينا وارحمهم كما ربونا صغارا. اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الكفر والكافرين يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.